நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்திற்கான தேர்தல் பிரச்சாரத்தை சென்னை பெரம்பூர் தொகுதியிலிருந்து தொடங்க திட்டமிட்டிருந்தார். அதற்காக முறையாக விண்ணப்பித்தும் தாவேகாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக விஜய் குற்றச்சாட்டு எழுப்பினார். இது மட்டுமில்லாம தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். இந்நிலையில் மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து விஜய் தனது பிரச்சாரத்தை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. இது மட்டுமில்லாமல் ரசிகர்கள் பலரும் தளபதி விஜய் ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அதை மாற்ற மாட்டார், அதனால் தான் பெரம்பூரில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்க தீர்க்கமாக காத்திருக்கிறார் என்று பதிவிட்டு வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் விஜய் பெரம்பூரில் போட்டியிட உள்ளார் என்று பேச்சுகள் அடிபடுகிறது. 28ஆம் தேதி தாவேகா சார்பில் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு காரணம் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் சொல்லப்பட்டாலும் விஜய் மற்றும் தாவேகாவினர் இதற்கு காரணம் திமுகவின் சதி என்று தெரிவித்தனர். இந்நிலையில் மார்ச் 28ஆம் தேதி மாலையில் விஜய் மற்றும் அவரது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து புகார் மனு அளித்தனர். பிரச்சார திட்டத்தையும் அளித்ததாக CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.